தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 11/3/2025 செவ்வாய்க்கிழமை, ஆயில்ய நட்சத்திரம் இரவு 3:27 வரை, பிறகு மகம். இன்றைக்கு பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். நந்தியை கும்பிடுற போது சிவகங்கை மாவட்டத்தில் காளையார் கோயில்னு ஒரு அற்புதமான கோவில் இருக்குது. பேர்லேயே காளைன்னு இருக்குது. சமீபத்தில் நாங்கள் இந்த சிவராத்திரி 9 ஒரே இரவில் 1025 சிவலிங்கங்களை வழிபடுவோம். மலைய கோயிலேருந்து காளையார் கோயில் வரை நாங்கள் போகிறது வழக்கம். இது ஒரு 21 ஆண்டுகளாக போகிறோம். அந்த காளையார் கோயிலில் என்ன ஒரு பெருமைனா, 1000 சிவலிங்கம் ஒரே திருமேனியில் இருக்குது. சகசரலிங்கம்னு இங்கே இருக்குது, நுழைவாசல்ல இருக்குது. உள்ளே போன உடனே பார்க்கலாம். ஒரு சிவலிங்கத்தை கும்பிட்டீங்கன்னா 1000 சிவனை கும்பிட்ட பலன் கிடைக்கும். வரகுண பாண்டியனுக்கு தினந்தோறும் மதுரை மீனாட்சி அம்மனை கும்பிட்டு போய் தான் அவர் எல்லா காரியங்களும் செய்வாராம். ஒரு நாள் கும்பிட முடியாத அளவுக்கு மழையோ ஏதோ ஒரு இயற்கை பேரிடர் வந்துருச்சு. அங்கே நினைச்சு கும்பிட்டாராம். அங்கேயே வந்து காட்சி கொடுத்தாங்களாம். 3 சாமி 3 அம்மன் இருக்கக்கூடிய ஒரே ஆலயம். மருது பாண்டியர்கள் அழகாக கட்டி வைத்த திருக்கோயில். இப்படிப்பட்ட இந்த காளையார் கோயிலுக்கு நீங்கள் பிரதோஷ நேரத்தில் வாய்ப்பு இருக்கவங்க போகலாம். உள்ளூரில் இருக்கக்கூடிய நந்தியவும் நீங்கள் கும்பிடலாம். பொதுவாக நந்தி என்ன செய்யுது அப்படின்னா, கந்த பெருமானுடைய தந்தையாக விளங்கும் பரமசிவனை சுமந்துக்கிட்டு வருது. கந்தனின் தந்தையைத்தான் கவனமாய் சுமந்து செல்வாய், நந்தனார் விலகுதற்காய் நடையினில் விலகி நின்றாய், அந்தமாய் ஆதியாகி அவனியை காத்து வந்தாய், நந்தியே உன்னை துதித்தேன் நாளும் நீ என்னை காப்பாய். அது மட்டுமல்ல, மாலையும் சுட வைப்பாய், மணலையும் பிறக்க வைப்பாய், வேலையும் கிடைக்க வைப்பாய், விதியையும் மாற்றி வைப்பாய், சோலையின் வண்ணப்பூவை சூடிடும் நந்தி தேவா, நாளும் நான் உன்னை துதித்தேன் நாடி வந்து எம்மை காப்பாயின்னு நந்திக்குனே ஒரு பதிகம் இருக்கு. தினந்தோறுமே நந்தியை கும்பிடலாம். அதுலேயும் பிரதோஷ நாளில் கும்பிட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். எவ்வளவு தடைகள் இருந்தாலும் தடைகளை போக்குகின்ற ஆற்றல், தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றுகின்ற ஆற்றல் இந்த பிரதோஷ நாளிலே நீங்கள் நந்தியை வழிபடுவதன் மூலம் கிடைக்கும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு அற்புதமான நாள். கொடுத்த வாக்கை குறிப்பிட்டபடி காப்பாற்றுகின்ற நாள். கொடுக்கல் வாங்கல்கள் சரளமாகவே இருக்கும். அது மட்டுமல்ல, மதிப்பு மரியாதையும் உயரும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். 2லே குரு இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே பாக்கியிலும் வசூலாக்கி பரவசப்படுத்தும். தொழிலும் உங்களுக்கு கை நிறைய பணப்புழக்கம் ஏற்படும். தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் செய்யும் முயற்சிகளிலே வெற்றி உண்டு, அபிவிருத்தி உண்டு. இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சகோதர சச்சரவுகள் அகலும் நாள். தனவரவோ எதிர்பார்த்தபடி கிடைக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். 10லே சனி இருக்கின்றார். எனவே பழைய தொழிலை மாற்றி புதிய தொழில் செய்யலாமா என்ற சிந்தனை ஒரு சிலருக்கு வரும். ஒரு சிலருக்கு தொழிலிலே புதிய கூட்டாளிகளை இணைத்துக் கொள்ள முன் வருவார்கள். என்ன இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, ராசியிலேயே செவ்வாய். கூட்டு முயற்சியில் லாபம் கிடைக்கின்ற நாள். குழந்தைகள் நலனிலும் அக்கறை காட்டுவீர்கள். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டுமே, அல்லது வெளிநாடு சென்று படிக்க வேண்டுமே, மேற்படிப்பு பட்டமேற்படிப்பு படிப்பதற்கு முயற்சி செய்யலாமா என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்தால் அந்த சிந்தனைகள் வெற்றி பெறும். அது மட்டுமல்ல, ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்று சுக்கரனோடு இணைந்து நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருப்பதால் காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் கலகலப்பாகவும் இருக்கும். காசு பண புழக்கமும் அதிகரிக்கும். நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. கடகராசி நேயர்களே, ராசிநாதன் சந்திரன் ராசியிலேயே இருக்கின்றார். அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. சனி உங்களுக்கு கூட சூரியனோடு இணைந்திருக்கிறார். தனாதிபதியோடு இணைந்திருப்பதனாலே தனவரவை கொடுத்துத்தான் செலவழிக்க வைப்பார். எனவே ஏதாவது ஒரு செலவு இன்றைக்கு வருகிறது. ஒரு பொருள் வாங்க வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் நடத்த வேண்டும் என்றால் அதற்கு இவ்வளவு 1000 செலவழிக்க வேண்டுமே, என்ன செய்வது என்று நினைத்தால் அதற்கு முன்னதாகவே உங்கள் கரங்களிலே பணம் புரளும். அப்படி பணத்தை கொடுத்துத்தான் செலவழிக்க வைப்பார். இன்று சந்திரன் ராசியில் இருப்பதால் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கும் நாள். இன்று இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி அமைதி கிடைக்கும். எதிரிகள் விலகிச் செல்வார்கள். லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டுகொள்வீர்கள். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் அகலப் போகின்றது. உத்தியோகத்திலே உங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை கண்டு வியப்பார்கள். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள், அற்புதமான நாள்.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நாள். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகலாம். வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளிலே புரளும். குரு பார்வை இருப்பதனாலே கல்யாண தடைகள் அகலும். கல்யாண காரியங்கள் நீண்ட நாளாக பேசிவிட்டு போனதே, திருமணம் எப்பொழுதுதான் கைகூடும், இல்லத்தில் மங்கள ஓசையை கேட்கவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல வாய்ப்பு வரப்போகிறது. நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு உத்தியோகத்திற்கான அழைப்புகள் வரலாம். நல்ல நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ள நினைத்தால் ஜென்மக்கேது விலகும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே குரு இருக்கின்றார். ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு உள்ள மகிழும் நாள். குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்திலும் பதிகிறது, 12ஆம் இடத்திலும் பதிகிறது, தனஸ்தானத்திலும் பதிகிறது, விரயஸ்தானத்திலும் பதிகிறது. எனவே தனம் வந்தே உங்களுக்கு விரயமாகும், கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் பயணங்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். உங்களுக்கு அருகில் இருப்பவர்களாலும் ஆதாயம் தரும் தகவல் கிடைக்காமல் விரயம் தரும் தகவலே கிடைக்கும். 6லே ராகு, சுக்கிரன் புதனோடு இணைந்திருக்கிறார். மறைந்த சுக்கிரனாக இருந்தாலும் கூட நிறைந்த தனலாபத்தை அவர் கொடுக்க வேண்டும். எனவே ஆடை ஆபரண சேர்க்கை, இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்களை வாங்குவது போன்றவற்றை எல்லாம் உங்கள் சிந்தனைகள் இருந்தால் அதில் வெற்றி பெறக்கூடிய விதத்திலே உங்களுக்கு பொருளாதார நிலை இன்று கிடைக்கப் போகின்றது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சிவதூதனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாள். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். இன்றைக்கு குரு பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே கொடுக்கல் வாங்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. நேசமிக்கவர்களின் பாச மழையில் நீங்கள் நனையப் போகின்றீர்கள். வியாபாரத்திலே கணிசமான லாபம் கைகளிலே புரளும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே உங்களுக்கு நடைபெறும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுடைய சொற்களை கேட்டு நடக்க முன் வருவார்கள். உங்களுடைய தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கிறது. இப்படி செய்தால் இந்த தொழில் மிக சிறப்பாக இருக்குமே என்றெல்லாம் நீங்கள் சொன்னதை இதுவரை கேட்டுக்கொள்ளாத மேலதிகாரிகள் கூட இப்பொழுது உங்கள் குரலுக்கு அவர்கள் செவி சாய்க்கலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அஷ்டமத்து சந்திரனால் அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாக இருக்கும், அமைதியும் உங்களுக்கு குறைவாக இருக்கும். எதிர்மறை சிந்தனைகளை மேலோங்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் ரெட்டித்த சிந்தனை வரலாம். அதை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணங்களை நேர்மறை சிந்தனையாக வளர்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் நீங்கள் உதவி செய்தால் கூட நீங்கள் நல்லது செய்தாலும் தீமையாக தெரியும் நாள். எனவே இன்று தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. மகர ராசி நேயர்களே, குரு பார்வை இருப்பதனாலே இந்த தேக்க நிலை மாதிரி தெளிவு பிறக்கும். ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் பணிபுரிவீர்கள். மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயரும். அரைகுறையாக நின்ற பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். பயணங்கள் பலன் தருவதாக உங்களுக்கு அமையலாம். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். தொழில் வளம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. தொழில் வெற்றி நடை போடும் என்று கூட சொல்லலாம். 6லே செவ்வாய் இருப்பதால் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம், ஊதிய உயர்வும் உத்தியோக உயர்வும் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு வரவு திருப்திகரமாக இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். 7ரை சனியில் ஜென்மச்சனியின் ஆதிக்கம். திட்டமிட்ட காரியங்கள் கொஞ்சம் திசை மாறி செல்லலாம். இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்ற மனக்குழப்பங்கள் அதிகரிக்கலாம். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. 3ஆம் இடங்களின் தலையீடுகளை தவிர்ப்பது நல்லது. பிறரை விமர்சிக்கவும் வேண்டாம். 5ஆம் இடத்திலே செவ்வாய். பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு நல்ல சம்பவம் நடைபெறப் போகிறது. குறிப்பாக படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவில்லையே, எப்பொழுது வேலை கிடைக்கும் என்று நீங்கள் சொல்லி நினைத்து முயற்சி செய்திருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இன்று கைகூடலாம். மீனராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே புதன் சுக்கிரன் ராகு புத சுக்கிர யோகமும் இருக்கிறது. நீச்சபங்க ராஜ யோகமும் இருக்கிறது. அதே நேரம் சுக்கிரன் குரு வீட்டிலும் குரு சுக்கிரன் வீட்டிலும் பரிவர்த்தனை. சகாயஸ்தானத்தில் பரிவர்த்தனை என்றாலே நினைத்தது நிறைவேறும். இவ்வளவு யோகங்கள் இருக்கின்ற பொழுது நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆதாயம் அதிகரிக்கின்ற நாள். அன்பு நண்பர்களின் ஆதரவால் நல்ல வாய்ப்புகள் வந்த வண்ணமாகவே இருக்கும். கூட்டு முயற்சியிலிருந்து தனித்து எங்க முற்படுவீர்கள். முக்கிய பொறுப்புகளை உங்களுக்கு மேலதிகாரிகள் வழங்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிக இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.